World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது நிர்வாக குழு உறுப்பினர் திருமதி கஜலட்சுமி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடன் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஜோதிடத்தில் அடிப்படையிலிருந்து படித்து இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடராக சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திருமதி கஜலட்சுமி அவர்கள் பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்களில் எதை பிடித்தால் எது வலிமையானது, எதை பிடித்தால் வெற்றி பெற முடியும், நம்ம ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா பஞ்ச அங்கங்களில் எப்படி எடுக்கிறது, எது வலிமையானது அப்படின்ற விஷயங்களை முதல்ல நம்ம ஜாதகத்தில் ஆய்வு பண்ணணும். அந்த ஆய்வினை தனது ஆய்வின் மூலியமாக வெளிப்படுத்த வருகிறார் அம்மா அவர்கள். வாழ்த்துக்கள். ஓம் கம் கணபதியே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நிறுவனரும் எங்கள் குருநாதருமான மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உலகெல்லாம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலமாக ஒளிபரப்பி கொண்டிருக்கும் முத்துப்பாண்டி ஐயா மற்றும் கதிர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்ச அங்கங்களில் எதை பிடித்தால் வெற்றி. பஞ்சாங்கம் இது ஜோதிடத்தின் ஆணி வேர். இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் ஜனிக்குதுன்னு வைங்களேன், அப்போ ஜாதகம் கணிக்கணும். அதுக்கு லக்னம், ராசி, நட்சத்திரம், ஒரு ஆயுள் பாவகம் இதெல்லாம் கணிக்கிறதுக்கு அஸ்திவாரமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் தான். இப்போ அஸ்திவாரம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னா எங்கள் குருநாதர் தான். அதாவது அவர் என்ன சொல்வார்னா, நீங்கள் அடிப்படையை நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா போதும், நீங்கள் ஜோதிடத்தில் நல்ல ஒரு வித்வானா ஆயிடலாம் அப்படின்றத அஸ்திவாரம் பலமாக போடணும் அப்படின்னு சொல்லுவார் ஜோதிடத்தில். அதனால் இப்போ கூட நாளைக்கு கூட ஐயாவோட இப்போ வகுப்பு ஆரம்பிக்க போது 14வது பேட்சுன்னு நினைக்கிறேன், அடிப்படை உயர்நிலை பேட்ச் ஆரம்பிக்குது. அதில் கூட நல்ல ஒரு குடுப்பின உள்ளவங்க கண்டிப்பாக கலந்துக்கங்க, அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். பஞ்ச அங்கங்களுக்குமே அதிபதிகள் உண்டு. இது நம்ம பஞ்சபூத தன்மையில் அந்த அடிப்படையில் எப்படி நம்ம வழிபட்டு வெற்றி பெற போகிறோம் அப்படின்றத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது வாரம். இதனுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா குரு. இது ஆகாய தத்துவத்தில் வரும். அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போ இந்த கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமைகளில் தான் இப்போ நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஜீவ சமாதிகளுக்கு போய், அதாவது சுத்தமான ஒரு பசுனை வாங்கிக்கங்க, கருவறைக்கு அந்த தீபம் இல்லையா அங்கே கொடுத்து நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அதாவது பொதுவாக ஜீவ சமாதிகளுக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஊதுவத்தி ஏற்றுறது, ஜவ்வாது கொடுக்கறது இதெல்லாமே தெரியும். இதெல்லாமே செய்யுங்க. பைரோருக்கு பிஸ்கட் கொடுக்கறது இதெல்லாமே செய்யலாம். செய்துட்டு அங்கே குறைந்தது ஒரு நாழிகையாவது உட்கார்ந்து தியானம் பண்ணணும். அதாவது ஒரு 24 நிமிடமாவது இருக்கணும். அங்கேயே இருந்து தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆயுள் பலம் என்பது உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரம். 27 நட்சத்திரம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போ அந்த நட்சத்திரம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, முருகர் கோவிலுக்கு போய் ஒரு 7 தீபம் ஏற்றுங்க. 7 தீபம் ஏற்றி
வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செய்த கர்ம வினைகள் குறையும். அடுத்து திதி பார்க்குறோம். இது 15 திதிகள், அதாவது வளர்ப்பிறை 15 தேய்பிறையில் 15 வரும். இது இதுக்கு அதிபதின்னு பார்த்தோம்னா சுக்கிரன். இது நீர் தத்துவத்தில் வரும். இப்போ நட்சத்திரத்துக்கு தத்துவம் சொன்னா நெருப்பு தத்துவத்தில் வரும். நெருப்பு தத்துவத்தில் ஒரு நட்சத்திரத்தை 27 நட்சத்திரம். இப்போ திதிகள் அப்படி என்னும்போது நீர் தத்துவத்தில் வரும். இது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, இப்படியே மறுபடியும் அதே தேய்பிறையில் வரும். இப்படி 15 திதியாக வருவதனால இந்த திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா, அப்போது எந்த திதியில் பிறந்தீங்களோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்காங்க. அதாவது மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே தயிர் வாங்கிட்டு போங்க. தயிர் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணுற நேரத்துக்கு போங்க. அந்த அபிஷேகத்துக்கு இந்த தயிரை கொடுத்து நீங்கள் அந்த அபிஷேகத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் என்பது கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 27 தயிர். தயிர் வாங்கலாம், பன்னீர் கூட வாங்கலாம். பன்னீர் கூட ரெண்டுமே வாங்கிக்கலாம், எதனாலும். தயிர் முக்கியம். அடுத்து பார்க்க போகிறது 27 நாம யோகங்கள். நித்திய நாம யோகம். முருகர் நட்சத்திர அதிபதி முருகர். அடுத்து 27 நாம யோகங்கள். இது விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருத்தி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம், அர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், ஐந்திரம், பிராமியம், சுபம், சுப்ரம், பிராமியம், ஐந்திரம், வைத்துருத்தி. இந்த 27 நாம யோகங்களில் தான் ஒரு நாம யோகத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இந்த யோகம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பெருமாள் கோவில் அல்லது விஷ்ணு கோயில் கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு பச்சை பயிறு இதில் சுண்டல் செய்து எடுத்துகிட்டு போகலாம். இனிப்புலேயும் செய்யலாம். இனிப்பில் கூட அந்த பச்சை பயிரை ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு இதை பிரசாதமாக கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் என்பது கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா கரணங்கள். சுண்டல் செய்யலாம். அதாவது சாப்பிட்றது பிரசாதமாக என்ன செய்ய முடியுமோ பச்சை பயிரில் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் பச்சை பயிரில் செய்யணும். அடுத்து கரணங்கள் 11. கரணங்கள் 11. இது இதன் அதிபதின்னு பார்த்தோம்னா சனி பகவான். இது காற்று தத்துவத்தில் வரும். அதாவது பவம், பாலவம், கௌலவம், தைதிலை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்சுக்ரம், இப்படி 11 கரணங்களில் ஏதாவது கரணத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த கரணம் வரும் நாளில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற கிராம தேவதை இருப்பாங்க இல்லையா, அதாவது முனியாண்டி, புனீஸ்வரர், ஐயனார், சாஸ்தா அப்படியெல்லாம் இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அதை வாசனையுள்ள பூக்கள் அதை வாங்கி நீங்களே தொடுக்கணும். தொடுத்து எடுத்து போய் அந்த சுவாமிக்கு சாத்தி வழிபட்டுட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு காரிய சித்தி என்பது கிடைக்கும். இப்போ இந்த பஞ்ச அங்கங்களுக்குமே பஞ்சபூத வழிபாடில் எப்படி செய்யலாம் அப்படின்றத வழிபட்டு வெற்றி பெறலான்றதை நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, வலிமையாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு. இப்போ இப்போ எல்லாமே இப்போது பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அப்போ ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு இந்த நீங்கள் பிறந்த நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்காங்க. எழுதி குறித்து வச்சுக்கிட்டு இது மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சிங்கன்னா இந்த 5 வழிபாடுமே மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க.
செஞ்சுட்டு வரும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும். சரி, இதெல்லாமே கிடைச்சிருது. இப்போ வந்து பஞ்சபூதத்தையும் வழிபட்டுறோம் இல்லைங்களா? பஞ்சபூதம் வழிபாடுமே சிறப்பாக நம்ம செஞ்சுட்டு இந்த கிரக வழிபாடுகளை செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்பது வந்து உறுதி. செஞ்சுட்டு வாங்க. சரி, இந்த கலையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் குருநாதருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குருவே சரணம். வாழ்க வளத்துடன். 9841979826. சரிங்களா? இந்த கலையை கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து இதில் ஒரு இது என்னென்னா, எத்தனை முறை செய்யலாம் அப்படின்ற கேள்வியெலாம் வரும். இதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது உங்களுக்கான வாரம், உங்களுக்கான நட்சத்திரம், உங்களுக்கான திதி, உங்களுக்கான யோகம், உங்களுக்கான கரணம். இதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே நீங்கள் செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது உண்டு. குருவே சரணம். மிகவும் அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பஞ்சாங்கங்களை எதை பிடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் பதிவு பண்ணியிருக்காங்க. திருமதி கஜலட்சுமி அம்மா அவர்களை பாராட்டி நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்துமாறு நமது குருநாதர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.